ஹாய் கைஸ், வெல்கம் டு முக்ஸி டாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐபிஎல் போட்டி நாளைக்கு தொடங்க இருக்கிறது. மிகவும் கோலாகலமாக நடக்கப் போகிறது இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த ஆண்டு 2025 இறுதிப் போட்டிக்கு முன்னாடி, அந்த அரையிறுதி போட்டிக்கு இந்த 4 அணிகள் தான் செல்ல போகுது அப்படின்னு பிரபல ஜோதிடர் பார்த்தீங்கன்னா கணிப்பு வெளியிட்டு இருக்காரு. கடந்த ஆண்டும் அவர் தான் சொன்னார், இந்த 4 அணிகள் தான் இறுதிப் போட்டிக்கு செல்லும். அந்த ஆர்சிபி, மும்பை பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது, சென்னையும் உள்ளே போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல தான் நடந்ததும் கூட. அதுக்கப்புறம் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா தான் கப்பு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியும் இருந்தார். அதே போல தான் நடந்தது. அதே மாதிரி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 அணிகள் தான் இறுதிப் போட்டிக்கு செல்லும் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இறுதிப் போட்டிக்கு அந்த 4 அணியில் இருந்து யாரு கோப்பையை வெல்ல போகிறா அப்படிங்கிறத அடுத்த ஒரு ஆட்டம் தொடங்கி ஒரு 15 டேஸ் கழித்து நான் வெளியிடுவேன். அந்த அணி தான் பார்த்தீங்கன்னா கோப்பையை வெல்லும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது இறுதியாக நடக்க போகிறது. நம்ம அரையிறுதிக்கு செல்ல போகிற அந்த 4 அணிகள் யார் அப்படிங்கிறத அவர் கணித்து வெளியிட்ட அந்த தகவலை நாம் இப்போ பார்த்து விடலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 அணிகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது. எல்லா அணிலுமே பார்த்தீங்கன்னா வீரர்கள் மாற்றப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டு அரையிறுதி போட்டிக்கு இந்த 4 அணிகள் தான் செல்லும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அந்த 4 அணி யார் பார்த்தோம்னா, முதல் அணி சிஎஸ்கே, 2வது கேகேஆர், 3வது குஜராத் டைட்டன்ஸ், 4வது டெல்லி போகும், அப்படி இல்லைன்னா லக்னோவும். இந்த 4 அணிகள் தான் இந்த ஆண்டு அரையிறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய அணிகள். கண்டிப்பாக ஆர்சிபி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், மும்பை இந்த அணிலாம் அரையிறுதி போட்டிக்கு வராது அப்படின்னும் அந்த பிரபல ஜோதிடர் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக சொல்லியும் இருக்காரு. இந்த 4 அணியில் கண்டிப்பாக இந்த ஆண்டு கோப்பையை சிஎஸ்கே இல்லைனா கொல்கத்தா தான் வாங்கும் அப்படிங்கிற தகவலை அவர் உறுதிப்படுத்தலைனாலும் அரசபரசலாக சொல்லியும் இருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் தகவலை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.